கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை எசேக்கியேல் 36:36 கர்த்தராகிய நான் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். எம் வாழ்க்கையில் வரும் எதிர்பாராத சோதனைகள், தொடர்ச்சியாக வரும் தோல்விகள், மனச்சோர்வுகள், பொருளாதார தேவைகள் எம்முடைய வாழ்க்கையை பாலைவனம் அல்லது பாலடைந்த நிலத்தை போல மாற்றிவிடுகின்றது. பாலான வாழ்க்கையை பயிர் நிலமாக மாற்றுவது மனித முயற்சியால் சாத்தியமில்லை. அது தேவனுடைய வல்லமையால் மாத்திரமே சாத்தியமாகும். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகவும் இருப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தமது வல்லமையை விளங்கச் செய்து நம் வாழ்வை மாற்றும்படி அவரை விசுவாசத்தோடு நாம் தேட வேண்டும். அவ்வாறு தேடும்போது கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாகி இருக்கும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு ஊரின் மைய பகுதியில் பெரிய வயல் நிலம் ஒன்று இருந்தது. பல வருடங்களாக பராமரிப்பு இல்லாததால் அந்த இடம் முழுவதும் முச்செடிகளும் காய்ந்த புற்களும் உடைந்த பாறைகளும் குப்பைகளும் நிறைந்து கிடந்தது. அந்த வழியாக நடப்பவர்கள் அனைவரும் மூக்கை பொத்திக் கொண்டும் என்ன இப்படி ஒரு பாலடைந்த கேவலமான இடமாக இருக்கிறது என்று சலித்து கொண்டும் கடந்து போவார்கள். அந்த நிலத்தை பார்ப்பதே மக்களுக்கு அருவருப்பாக இருந்தது. ஒரு நாள் ஒரு திறமையான தோட்டக்காரர் அந்த நிலத்தை விலைக்கு வாங்கினார். அவர் அந்த நிலத்தின் மேல் கோபப்படாமல், நிலத்தை பார்த்து முறுமுறுக்காமல், சலிக்காமல், அன்போடு பொறுமையோடு வேலை செய்ய தொடங்கினார். முட்செடிகளை வேரோடு பிடுங்கி எறிந்தார். உடைந்த கற்களையும் குப்பைகளையும் அப்புறப்படுத்தினார். நிலத்தை ஆழமாக உழுது நல்ல விதைகளை விதைத்து தினமும் நீர் பாய்ச்சினார். சில மாதங்கள் கடந்து போயின. ஒரு நாள் அந்த வழியாக சென்ற மக்கள் அப்படியே அதிர்ந்து போய் நின்றார்கள். எந்த இடத்தை அந்த மக்கள் பார்த்து அருவருத்து மூக்கை பொத்தினார்களோ அதே இடத்தில் இப்போது விதவிதமான வண்ண மலர்களும் சுவையான கனிகள் தரும் மரங்களும் நறுமணமும் வீசும் ஒரு அழகான நந்தவனம் நின்று கொண்டிருந்தது. அப்போது மக்கள் ஒருவரையொருவர் பார்த்து வியப்புடன் பேசிக்கொண்டார்கள். பாழாய் கிடந்த இந்த இடமா இப்படி ஏதேன் தோட்டத்தை போல மாறிவிட்டது? தற்போது இந்த கதையிலே வரும் பாலடைந்த நிலத்தை போலதான் நம்முடைய வாழ்க்கையும் குப்பையாகவும் பிறர் பார்த்து ஏளனம் செய்யும்படியாகவும் பாழாய் கிடக்கலாம். ஆனால் நம்முடைய தலைமை தோட்டக்காரராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கைக்குள் வரும்போது அவர் நம்மை அப்படியே விட்டு விடுவதில்லை. நம்மை பண்படுத்தி புதுப்பித்து மற்றவர்கள் வியக்கும்படி ஒரு ஏதேன் தோட்டமாக மாற்றுவார். ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குழிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷர்களாய் இருக்கிறீர்கள். வாழ்க்கை எப்படிப்பட்ட பாழான நிலையிலோ அல்லது வறட்சியிலோ இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மாற்றவல்லது. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்ற நம்பிக்கையோடு உன்னதத்தின் தேவனை நோக்கி இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரமப்பா. பாழாய் கிடக்கும் நிலத்தை பயிர் நிலமாகவும் வனாந்தரத்தை கர்த்தரின் தோட்டமாகவும் மாற்றுவேன் என்று நீர் கொடுத்த வாக்குக்காக உமக்கு நன்றியப்பா. எம் வாழ்க்கையில் வறண்டு பாலடைந்து நம்பிக்கையற்று காணப்படும் பகுதிகளை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இழந்து போன நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் மீண்டும் எங்களுக்கு தந்து எம்மை ஏதேன் தோட்டத்தை போல செழிக்க செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.